ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நல்ல ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்து வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்த சேமியா வாழைப்பழம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மாவை உதிரியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே வதக்கின சேமியா வாழைப்பழம் தேங்காயெல்லாம் கிளாஸில் வச்சுட்டு அமுத்தி விட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ண மாவையும் வச்சு நல்லா அமுத்திட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு சூடானதும் இதை எடுத்து வச்சுட்டு வாழை இலை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப அருமையான சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.